வணக்கம். குருவே சரணம். பண்டிட் எம்ஜிபி 42 வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர். இப்போ ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் வக்ரம் அடையுதுன்னு சொல்றோம். வக்ரம்னா என்ன? இப்போ சுப கிரகங்களா குரு, புதன், சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் சுப கிரகங்கள். அப்போ இந்த சுப கிரகங்கள் ஜாதகத்தில் வக்ரமாகி இருந்தால் சுபத்தன்மையை இழந்து கெடுதல் செய்வார்கள். சுபமாக அவர்களால் செயல்பட முடியாது. இதுதான் வக்ர நிலை என்று சொல்லப்படும். அப்போ இந்த வக்ர நிலையை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி? வக்ரதோஷ நிவர்த்தி உள்ள திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் சென்று வழிபடலாம். இது ஒரு வழி. வக்ரதோஷ நிவர்த்தி யாகம் என்று ஒன்று உள்ளது. அந்த வேள்வியை செய்து கொள்வதன் மூலமாகவும் வக்ரதோஷ நிவர்த்தியிலிருந்து நிவர்த்தி வரலாம். ஆனால் வேள்வி செய்தால் செலவு. கோயிலுக்கு சென்று வருவது செலவு கம்மி. உங்க சூழ்நிலையை பொறுத்து. அப்ப வக்ரம் அடைந்த கிரகங்கள் திசை நடத்தினால் நம்ம நினைப்போம், குரு திசை நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு யோகம் பண்ணும். சுக்கிர திசை நடக்குது, யோகம் பண்ணும். புதன் திசை நடக்குது, யோகம் பண்ணும். குரு 9ல இருந்து லக்னத்தை பார்க்கிறாரு, அதனால யோகம் பண்ணும். 11ஆம் பாவத்துல குரு இருக்கிறார், யோகம் பண்ணும். புதன் 10ல இருக்கு, 11ல இருக்கு, யோகம் பண்ணுன்னு நினைப்போம். ஆனால் அந்த கிரகம் வக்ரமாகி இருந்தால் யோகம் செய்யாது. எனவே வக்ர நிவர்த்திக்கான முறையான பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு புரியாவிடில் தெரியாவிடில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாமல்ல இறையருளின் அருளாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த 42 வருட ஜோதிட அனுபவ ஞானத்தாலும் என்னால் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இறையருளால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.